ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருத்து ஆரி கிரியேஷன். ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கிளாஸில் வந்து நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் ஓரளவு கற்றுருக்கோம். அதை வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து போடுறதுக்காக ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். குரூப்பில் நிறைய பேர் மார்க்கிங் போட்டு அந்த மார்க்கிங் வந்து எனக்கு சென்ட் பண்ணுறீங்க. குறிப்பாக வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, மேம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறது, ஆம்கோல் வந்து மார்க் ஆக மாட்டுது மேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எடுக்கிற மீட்டர் வந்து 1 மீட்டர் துணி எடுக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு அரை மீட்டர் வந்து துணி எக்ஸ்ட்ரா எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல் எல்லாமே கரெக்டாக வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 மீட்டர் எடுக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு அரை மீட்டர் வந்து அதோட எக்ஸ்ட்ரா எடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா போர்ஷனுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கிங்கிறது ஒரு ஐடியாக்காக தான். ஏன்னா வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தோம்னா அந்த அளவுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். மார்க்கிங் வந்து நம்ம தப்பாக பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும், ஸ்டிச்சஸ் வந்து வெளியே போகும். அப்போ நீங்கள் போட்ட டிசைன் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம மார்க்கிங் வந்து இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸ்டிச் பண்ணுறது வெளியே கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா டெய்லர்ஸ் வந்து மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி தான் உங்களோட மார்க்கிங் இருக்கணும். எப்படின்னா ஒரு எண்டு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வரணும், இன்னொரு எண்டில் வந்து உங்களோட பேக் போர்ஷன் வரணும். இந்த நடுவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் ஃப்ரண்ட் நெக் வரணும். மார்க்கிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். இப்போ நான் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் எப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டார் போட்டு வைங்க, எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்டார் போட்டு வைங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்டார் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இப்போ ஸ்டிச் போடணும். ஸ்டார்டிங் வந்து ஜரி த்ரெட்டில் தான் போடணும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே நீங்கள் வந்து சில்க் த்ரெட் போகக்கூடாது, இல்லை பீட்ஸ் ஒர்க் கொடுக்கக்கூடாது. ஸ்டார்டிங் எடுத்த உடனே நீங்கள் ஜரி த்ரெட்டில் தான் ஒர்க் கொடுக்கணும். ஜரி த்ரெட் லைனும் வந்து 3 லைன்ஸ் கிட்டே இருக்கணும். 2 லைன் 1 லைன்லாம் போடக்கூடாது. 3 லைன் கம்பல்சரி இருக்கணும். அந்த 3 லைனுக்கு அடுத்து நீங்கள் வந்து சுகர் பீட் லோட் பண்ணுங்கள். சுகர் பீட் வந்து 2 பீடாக வந்து லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துல என் நாட் போடுங்க. நடுவில் உங்களுக்கு நூல் காலி ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒர்க் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து என் நாட் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் மாடலுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 ஸ்டிச்சஸ் கிட்ட வந்து நம்ம ஜரி த்ரெட்னால கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சுகர் பீட் லோடிங் கொடுத்துருக்காங்க. 3 mm பீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் லோடிங் கொடுத்துருக்காங்க. 3 mm பீட்ஸ் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து சுகர் பீடையும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கங்கே ஒரு பீடு வந்து புட்டாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் உங்களோட ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசைன் பண்ணி எனக்கு நீங்கள் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டைரக்ட் லிங்க். நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.